அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது அப்டக்கிள்ஸ், தடங்களை பார்க்க போறோம். அப்போ ஒரு வேலை ஆரம்பிக்கிறோம், தடங்கள் வருது. வேலை ஆரம்பிக்கும் போது தடங்கள் வருது. சரிங்களா? பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய சேலஞ்சஸ் வருது. சரிங்களா? சோ இதுதான் இயற்கையில இருக்கக்கூடியதுதான். இயற்கையில இது இருக்கக்கூடியதுதான். சரிங்களா? சோ தடங்களை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன பண்றோம்? விநாயகரை கும்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு வேலையை ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமாச்சாரம். வரலாற்றுல ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்குது. சனாதன பூமியிலே நடந்திருக்குது. சோ அது தவிர எல்லா இடத்துலயும் நடக்குது தான். காமனான விஷயம் தான் பேசிட்டு இருக்கு. சரிங்களா? சோ இதை வந்து பார்ப்போம். இப்போ ஒரு என்ன நடந்தது? ரஞ்சித் சிங், மகாராஜா ரஞ்சித் சிங் ஆட்சி பண்ணியிருந்தாரு. பஞ்சாப்ல லாகூர் தலைநகரமா வச்சுட்டு அவரு பஞ்சாப்ல ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட நிறைய தளபதிகள் இருந்தாங்க. இதுல ஒரு தளபதி பேரு ஹரி சிங் நால்வா அப்படின்னு பேரு. அவரை பத்தி கதை தான் பார்க்க போறோம். இது என்னன்னாக்கா, அப்போ வந்துட்டு முகலாயர்கள் ஆட்சி எல்லாம் முடிஞ்சிட்டு சீக்கியர்கள் அங்க ஆட்சியை கைப்பற்றிட்டு அங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ரஞ்சித் சிங் தான் தலைவரா இருக்காரு, அரசரா இருக்காரு. சரிங்களா? இப்போ பஞ்சாப்ன்றது இப்ப இந்தியாவில் இருக்க பஞ்சாப், பாகிஸ்தான் இருக்க பஞ்சாப் ரெண்டும் சேர்ந்த பகுதி தான். பஞ்சாப், பலுச்சிஸ்தான் இந்த பகுதியெல்லாம் சேர்ந்து ஆட்சி பண்ணிட்டு இன்னைக்கும் பாத்தீங்கன்னாக்கா பாகிஸ்தான் பஞ்சாப்ல போயிட்டு ஆப்கானிஸ்தான் பார்டரை ஒட்டி பாகிஸ்தான் பஞ்சாப் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அட்டோக் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். ATTOCK அட்டோக் அப்படின்னு பேரு. சரிங்களா? சோ அதுதான் இவங்களுடைய எல்லை. அதை தாண்டி ரஞ்சித் சிங் போகல, அவருடைய சீக்கியர்கள் போகல. ஏன்னாக்கா அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்களாம் அப்போ என்னன்னாக்கா, இதை நம்ம பார்டரை தாண்டி போயிட்டோம்னாக்கா நம்ம மதம் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால இதை சொன்னவரு சுவாமி துரியானந்தர் சொல்லியிருக்காரு. ராமகிருஷ்ணா மிஷன்ல அவர் ஒரு துறவி, அவர் சொல்லியிருக்காரு. சோ அப்படி இருக்க சொல்ல யாரும் போக மாட்டாங்க. இதை வந்துட்டு ஆப்கானியர்கள் அப்ப புரிஞ்சுட்டாங்க. சோ நம்ம என்னதான் இங்க இருந்து எல்லைக்குள்ள ஆட்டம் போட்டாலும் அவன் உள்ள வர மாட்டான்னு புரிஞ்சுட்டாங்க. புரிஞ்சுட்டு என்ன பண்ணாங்க, நைட்டோட நைட்டா அவன் ஆப்கான்ல இருந்து தாண்டி எல்லாம் தாண்டி அட்டோக்கு தாண்டி அப்படியே பஞ்சாப்குள்ள வந்துட வேண்டியது. பஞ்சாப்குள்ள வந்து எல்லாரையும் அழிச்சிட்டு உதச்சிட்டு இவன் திருப்பி தாக்கிறதுக்குள்ள என்னடாலும் கேட்கறதுக்குள்ள அப்படியே திருப்பி அட்டோக்கை தாண்டி அந்த சைடு போயிடுவான். சரிங்களா? இதுதான் இப்போ அவங்க ஸ்ட்ராட்டஜியா இருக்குது. அவங்க நல்லா தெரியும், அட்டோக்கை தாண்டினாக்கா இவங்களுக்கு மதம் தங்களை விட்டு போயிடும், நம்ம மதத்தை இழந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரமாட்டாங்கன்னு தெரியும். அதை ஒரு வீக் பாயிண்டா வச்சுட்டு அவங்க வந்துட்டு அது ஒரு டாக்டிக்ஸா எடுத்துட்டு இதை பண்ணிட்டு இருந்தாங்க. இது என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ரஞ்சித் சிங் அவர் தலைவர் இருக்கு இல்லையா, மன்னர் இருக்காரு, அவர்கிட்ட போச்சு மகாராஜா ரஞ்சித் சிங். மன்னர்னு சொல்லக்கூடாது, மகாராஜா ரஞ்சித் சிங் அவர்கிட்ட போச்சு. அவர் வந்துட்டு அவர் தளபதி ஹரிசிங் நால்வா கூப்பிடுறாரு. அந்த ஹரிசிங் வராரு, வந்துட்டு சொல்றாரு அட்டக் அப்படின்றத ATAK அட்டக் அப்படின்னாக்கா பஞ்சாபில வந்துட்டு தடங்கள்னு அர்த்தமா. அப்போ வந்துட்டு சொல்றாரு, இது அட்டக்குன்றீங்க, பஞ்சாபில அட்டக் அப்படின்னாக்கா அப்டக்கிள்னு அர்த்தம். இறைவன் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எங்க அட்டக் இருக்குது, அதாவது தடங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டான். நல்லா இருக்குது இந்த லாஜிக் அப்படின்ட்டு என்ன பண்ணாரா, சரிப்பா சரி நீங்க போயிட்டு அதை அடிச்சுட்டு வாங்க எல்லாரையும் சொன்னாரு. அவர் உடனே ட்ரூப்ஸ் எல்லாம் வாங்கடா சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அவர் போய் அடின்னு அடிச்சிருக்காரு. உள்ள போயிட்டு ஆப்கான்ல போயிட்டு அடின்னு அடிச்சிருக்காரு. அடிச்ச பிறகு அவங்க திருப்பி சரி வரல. அதாவது இவர் தாண்டி போய் அடிச்சிருக்காரு, அடிச்சுட்டு திரும்பி வந்திருக்காரு. அவர் இருக்கிற வரைக்கும் ஆப்கான்ல இருந்து யாரும் படையெடுத்துட்டு அப்புறம் வரல. துரியானந்தர் சொல்லுவாரு, அவங்க பசங்க வந்துட்டு சின்ன வயசு குழந்தைங்க இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பயமுறுத்தணும்னா பூச்சாண்டி சொல்றேன்ல, பூச்சாண்டிக்கு அதெல்லாம் சொல்றோம்ல நம்ம, ஹரிசிங் வந்துட போறேன்னு சொல்லிட்டு ஹரிசிங் பேர் சொல்லி பயமுறுத்தோம். சோ அந்த மாதிரி ஒரு தடங்கல்கள் பாத்தீங்கன்னாக்கா வெளியில கிடையாது, உள்ளதான் இருக்குது. உள்ள தடங்கள் இருக்குது, வெளியில நமக்கு தெரியுது. உள்ள இருக்க தடங்கள் நமக்கு தெரியறது இல்லை. சோ வெளியில ஒரு தடங்களை பார்க்கும்போது உள்ள என்ன தடங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? சோ அதுதான்
ஒவ்வொரு தடங்களும் நமக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, அது ஒரு சைத்தான் சொல்றதா சொல்லிக்கலாம். சரிதானுங்களா? சோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஒவ்வொரு பேயு பிசாசையும் நம்ம வந்துட்டு விரட்டணும். விரட்டும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துட்டு இதுவாயிடும், சக்சஸ்ஃபுல்லா வந்துடும். சரிங்களா? இந்த டாக்டிக்ஸை புரிஞ்சுட்டு ஜூலியஸ் சீசர் என்ன பண்றாரு, ரூபிகான் ஒரு ரிவர் இருக்கு, அந்த ரிவரை தாண்டி போயிட்டு அடிக்கிறாரு. அடிச்சா ரிவர் தாண்டி போயிட்டு பிறகு சொல்லிடுறாரு, இந்த வந்தபோது படகுல வந்தோம், படகெல்லாம் கிடையாது, எல்லா படகையும் கைக்கு அவுத்து விட்டேன். இப்ப நம்ம போறதா இருந்தாக்கா இவங்களை அடிச்சுட்டு அசைடு போறோம், இல்ல கட்டி இங்கே சாகுறோம் அப்படின்ட்டாரு. எக்ஸிட் விட்டு கொடுக்கல, எக்ஸிட் விட்டு ட்ரூப்ஸ் கொடுக்கல.